Hello students, in this video we are going to see about standard 9th science unit number 3 fluids page number 37 ல இருக்கிற book back ல இருக்கிற roman letter 8th numerical problems ல question number 1 பார்க்க போறோம். சரியா? page number 37 question பார்க்கலாம் பாருங்க. A block of wood of weight 200 gram floats on the surface of water. ஓகேவா? If the volume of block is 300 centimeter cube, calculate the upthrust due to the water. என்ன calculate பண்ணணுமா? upthrust. thrustனாலே force, buoyant force தான். சரியா? ஸோ சிம்பிளாக ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு வுட்டோட வெயிட்டு கொடுத்துருக்குறாங்க, அதோட வால்யூமும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறது கிவன். ஸோ கிவன்னா எந்த வேல்யூலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வுட்டோட வெயிட்டு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? ஸோ வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு 200 கிராம். ஓகே, அதே மாதிரி அதோட வால்யூம் கொடுத்துருக்குறாங்க 300 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அப்த்ரஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க நம்ம மெயினாக பார்க்கணும். அப்த்ரஸ்ட் கேட்டிருக்காங்க, த்ரஸ்ட்டுங்கிறது ஃபோர்ஸ். சரியா? சிம்பிளாக இது எஃப். ஸோ எஃப் தான் நமக்கு கொஸ்டின் மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு போங்க, ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஃப்போட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு எம்ஜி. ஓகே, ஸோ நமக்கு மாஸ் தெரியும், ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூன்னு தெரியும். நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். அதே மாதிரி மாஸும் வந்து கிலோகிராமில் தான் இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு மாஸ் வந்து கிராமில் இருக்குது. ஸோ அந்த கிராமை நம்ம எதாவது மாற்றணும் அப்படின்னா கிலோகிராமாக மாற்றணும். சரியா? ஸோ கிராமுக்கும் கிலோகிராமுக்குள்ள ரிலேஷன் பாருங்கள். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். சரியா? therefore 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம். ஸோ அப்போ therefore 200 கிராம்ஸ் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 200 டிவைடட் பை 1000. ஸோ 20 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 0.2 கிலோகிராம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மாஸுக்கு பதிலாக 0.2 கிலோகிராம் இன்ட்டு ஜி நமக்கு தெரியும் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 0.2 இன்ட்டு 9.8 இதை மொத்தமாக நம்ம நியூட்டன் போட்டுடலாம். சரியா? ஸோ 9.8, அது 98 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 16 பேலன்ஸ் 1, 18 + 1 19. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 1.96 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அப் த்ரஸ்ட்னு சொல்லலாம். நம்ம அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.96 நியூட்டன். ஸோ இது சிம்பிள் ஃபார்முலா. ஓகேவா? இதை வந்து நம்ம டென்சிட்டி கால்குலேட் பண்ணியும் நம்ம செய்யலாம், இந்த மாதிரி டைரெக்டாக போட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். 2 மெத்தடில் நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ என்னன்னு பார்க்கும்போது வாட்டரோட விட்டு வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதர் பண்ண வேண்டாம். ஸோ வெறும் மாஸோட வேல்யூவும் ஜிவியும் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். தட்ஸ் இட். ஓகே, thank you students.